காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்ட சமூகத்தில் வரும்படியா தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. வந்த தெய்வ ஜனங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆங்காங்கே வீடுகளிலே அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி அமர்ந்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உங்களுக்கு வசதியான முறையில் நல்லா அமர்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோம், முழங்கால்படி இருக்கிறோம், எழுந்து நின்று ஜெபிக்கிறோம், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ பிரசன்னம் நமக்கு வேண்டும். கடந்த நாளில் நாம் தியானித்தது போல தேவ பிரசன்னம் நமக்கு வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகக்கூடாது. ஆகவே ஆண்ட சமூகத்தில் தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிப்ப நம்முடைய வீடுகளிலே நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். வீடுகளில் தேவ கிருபை இருக்க வேண்டும், தேவ சத்தங்கள் இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும் நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்ட சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுமாக. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதி தர வேண்டும், தேவ மகிமையினாலே நிரப்ப வேண்டும். தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் அவருடைய தெய்வீக சமூகத்தாலே நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான கிரியை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு முன்னேறி செல்லும் போது பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்த நோக்கமே அதுதான். அவருடைய சமூகம் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளட்டும், அவருடைய தெய்வீக வல்லமை நம்மை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். அல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் காட். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபப்படுமாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை ஆசீர்வதி தர வேண்டும், அவருடைய வல்லமை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபப்படுமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை ஆராதனை ஆராதனை
என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழி காட்டும் தீபம் துணையாளரே என்றும் தெய்வமே. வழி காட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அன்பால் பலத்தான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வீக மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் மகிமையினாலே நம்மை நிரப்புவாராக. முதலாவது நம்மை சுத்திகரிப்பாராக. இந்த ஆராதனையிலே அவருடைய சுத்திகரிப்பு நமக்கு முதலாவது இருப்பதாக. அவருடைய வசனத்தினாலே நம்மை சுத்திகரிப்பாராக. அவருடைய கல்வாரி நிறத்தினால் நம்மை சுத்திகரிப்பாராக. தேவ பிரசனத்தோடு நாம் இணைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவர் நிரப்ப வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமை நிரப்ப வேண்டும். விசேஷித்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. அற்புதமான தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை கூடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவாவினுடைய வல்லமை மகிமை ஆளுகை செய்யட்டும். தேவ தொடுதல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏதோ வழக்கம் போல வந்து உட்கார்ந்தோம், இதை பார்த்தோம் என்று சொல்லி போய்விடக்கூடாது ஐயா. ஆண்டவரே, தெய்வீக ஆராதனையாய் மாற்றி அமைக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் ஆசுவை தர வேண்டும். நீர் மகிமைப்பட ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிய வரை பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. நாமத்தை உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூடி வர தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் அடைக்கப்படுகிற காலங்கள் எல்லாம் முடிந்து போகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷ ஜெபம் செய்ய வேண்டும். விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே
ஆலய ஆராதனை தொடங்கப்பட வேண்டும், ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை சோசியல் டிஸ்டன்ஸ் வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வழிமுறைகள் நாம் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நல்ல கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. தெய்வ பிரசனத்தை அனுபவிக்கப்படுவாராக. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரை ஏற்றி நாம் பாடுவோமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து என்னை மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. யா வாழ்க வாழ்க என்று சொல்லி ஆண்டவரை நான் வாழ்த்தி மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், தேடி வருகிற எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிக்கும் தெய்வம் அவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை பாட்டு புக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்வது போல் ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்ல கரங்களை தட்டி பாடுங்கள். ஒருவேளை இது தெரிந்த பாடல் தான், மனப்பாடமாய் பாடக்கூடிய பாடல்கள் தான் அநேக முறை நம் சபையில் பாடியிருக்கிறோம். ஆகவே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோமாக. நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து என்னை மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, நல்ல வாழ்க சொல்லி பாடுவோமாக. ஆமாம். வீட்டில் கேட்குற வாழ்க்கை சத்தம், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன திடீர்னு வாழ்க்கை பாடுறாங்களேன்னு யோசிக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் வாழ்க. அவர் தான் என்னோட வாழ்ந்திருக்கக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கை என்று சொல்லப்பட்ட மனுஷர்கள் எல்லாம் ஒரு நாள் வீழ்ந்து போனார்கள். அவர்கள் இருக்கிற இடம் தெரியாதது போல, சில வேலையை வேண்டுமென கல்லறைகள் அங்கே இருக்கலாம். ஆனால் இயேசு ஒருவர் தான் வாழ்க்கை என்று சொன்னார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜீவிக்கிறவர் இயேசு. அவர் ஒருவருக்கே வாழ்க்கை என்றதான வார்த்தை சரியாய் பொருந்தக்கூடியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2000 ஆண்டுகளாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்று சொன்னார். அவர் ஒருவருக்கே வாழ்க வாழ்க வாழ்க. ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். எங்கள் செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவி தன்னிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவி தன்னிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே
துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஏசையா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. இசையா வாழ்க, நீ வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயம் உண்டாவதாக. அவர் ஒருவருக்கு தான் வாழ்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்திலே தோன்றிய ராஜ்யங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் இல்லாமலே போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தோன்றியவர்கள் எல்லாம் மறைந்து போனது. பெரிய பெரிய ராஜாக்கள், சாம்ராஜ்யம் அமைத்தவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட வருடங்களில், விரல் விட்டு எண்ணும் வருடங்கள், 3 நூற்றாண்டுகள் 4 நூற்றாண்டுகள். ஆனால் 300 வருஷம் 400 வருஷங்கள் தான், 500 ஆண்டுகள் மேக்சிமம் போன. ஆனால் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது 2000 ஆண்டுகளாக. இந்த ராஜ்யம் மறுபடியும் ஆளுகை செய்யும். 1000 ஆண்டுகள், எண்ணி 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பை கொடுத்துவிட்டு தேவன் தம்முடைய மகிமையினாலே, தம்முடைய காருண்யத்தினாலே பூமி மூலம் நிரப்புகிறார். புதிய வானம், புதிய பூமி. இன்னொரு சொல்ல பரலோக வாழ்வு, நித்திய நித்தியமாக முடிவில்லாத ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராஜ்யத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உயர்த்தி நாம் பாடுவோமாக. அவருடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நமக்கு ஒவ்வொரு நாள் நம்மை நடத்தக்கூடிய தேவன் அவர். ஆத்துமாவின் நங்கூரம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆத்துமாவின் நங்கூரம், அழிவில்லாத பெட்டகமை நம்முடைய வாழ்க்கையில் அசையாமல் இருப்பதற்கு, கப்பல் அங்குமங்கு அலசடிப்பட்டு அது வழி தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். அவரே நடத்துகிற மாலுமியாக இருக்கிறார். ஒரு எல்லையில் நிற்க வேண்டும், நங்கூரம் போட்டு வைப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நங்கூரம் போட்டு வச்சாச்சு இந்த இடத்துல நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
நாம் அசையாமல் இருப்பதற்கு, அவருக்குள் நிலைத்திருப்பதற்கு ஆத்ம நங்கூரம், அழிவில்லாத பெட்டகமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துரு முயற்சித்தார், மனிதர்கள் முயற்சித்தார்கள், மத குருக்கள் முயற்சித்தார்கள், ரோம சாம்ராஜ்யம் முயற்சித்தது. அவருடைய முயற்சியெல்லாம் தோல்வியாய் முடிந்துவிட்டது. இன்றைக்கும் அவர் அழிவில்லாதவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். முயற்சித்த எல்லாமே அழிந்து போனது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இன்னும் ஒருவனை அழிப்பதற்கு தேவன் காத்திருக்கிறார். காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தக்கூடியவர், நம்மை சுமக்கக்கூடியவர். அவரை வேத்தி நாம் பாடுவோமாக. மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசுவே, அவரை துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர், அவரை உயர்த்தி நாம் பாடுவோமாக. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவெல்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவெல்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாதே என் இயேசையா, உம்மை எல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரோளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரோளியே, விடி வெள்ளி நட்சத்திரமே. உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. உம் வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவ உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்கோட்டே. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்கோட்டே. உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்து உம் தோளில்தான்
நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நம்ம எல்லாம் இருந்த விடமாய் கண்ணில் முடியாண்ட சமுதலில் ஜோவிடமாக துதித்து துதித்து உம்மை நான் புகழ்ந்து பாடுவேன் ஐயா. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அவரை துதித்து 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 மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திர பலி செலுத்துவது என்பது அவருக்கு நன்றி செலுத்துகிற மகிமையான ஒன்று. இந்த காலவெளியில் ஆண்ட சமுத்திரம் வந்திருக்கிறோமே, கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தவன், கடந்து வந்த நாட்கள் நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின தேவன், வாக்கு தத்தங்களினாலே நடத்தின தேவன், அவருடைய சட்டையின் மறைவிலே மறைத்துக் கொண்டு நடத்தின தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த மகிமையான தேவனை தான் ஆராதிக்கபடியாய் அன்று சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாம் வீடுகளில் ஆங்காங்கே ஒரு சிலராய் கூடியிருந்திருக்கலாம். தேவ மகிமையின் பிரசன்னம், மகிமை நம்பிக்கையின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருப்பது, நம்முடைய வீட்டை சூழ்ந்திருப்பதாக ஒரு சகரஹந்தர பௌடமா நல்ல கத்திரை துதிப்பமாகும். ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவெல்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கூரமே, அழிவெல்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கிற நிம்மதியின் கண்மாலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநாதி தேவனும் அடைக்கலம், அவர் நித்திய எங்கள் நமக்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்றும் மீண்டும் என்றும் மாறாத தேவன் அவர். நேற்று எப்படி இருந்தாரோ, ஹல்லேலூயா, கோடான கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்பு நித்தியத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தேவன் நாளைக்கு நித்தியத்திற்கு நம்ம எல்லாம் கொண்டு சேர்ப்பார். அந்த நித்தியத்திலும் அவர் அப்படியே தந்திருப்பார். அவர் எவ்வளவேனும் மாறாத தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் தன்மையிலே மாறாத தன்மை அற்புதமானது. ஹல்லேலூயா. நாம் மாறிவிடலாம், வார்த்தையிலே மாறலாம், செய்கையிலே மாறலாம், நினைவுகளிலே மாறலாம், சொன்னதிலே மாறலாம். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதத்தில் இருக்கும். ஆனால் தேவனை பொறுத்தமட்டிலே அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. தன்மையை விட்டு மாறுகிறவர் அல்ல, மாறாத தன்மையுடையவர். அதுதான் அவருடைய அற்புதமான தன்மையின் மேன்மை. ஹல்லேலூயா. மாறாதவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த மகிமையான தேவனை தான் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில்
உலகத்திலே ஹல்லேலூயா வாழ்ந்து போவதற்கு சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் என்று சொல்லப்படுகிற இந்த உலக காரியங்கள் எத்தனை போனாலும் அவைகள் ஒரு நாள் நமக்கு வேதனையும் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரையும் கொண்டு வந்துவிடும். ஹல்லேலூயா. தேவ சமூகம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல், ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வழியாய் நடத்தும். தேவ சமூகம் ஒன்றுதான் நமக்கு சமாதான வாழ்வு. தேவ சமூகம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியின் வாழ்வு. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்கள் சொல்ல ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வசமாய் இருப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, தேவனுடைய வாசற்படியின் ஆசீர்வாதம் அவ்வளவு மேன்மை என்று சொன்னால் அவர் பிரகாரம் எவ்வளவு மேன்மை, அவர் பரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு மேன்மை, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு மேன்மை. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் அதை உணர்ந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தது இந்த பிரிவினை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நேரடியாய் தேவ சமூகத்தை சேரும்படியாய் பிதாவினுடைய பாதப்படியே நாம் பிடித்துக் கொள்ளபடியான ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நினைந்தொள்ளி இருக்கிற தேவன் ஹல்லேலூயா ஆபிரகாமை நினைத்து லோத்துக்கு உதவி செய்தவர், ஆபிரகாமை நினைத்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு உதவி செய்தவர். இன்றைக்கு இயேசுவை நினைத்துதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காய் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இயேசுவை முன்வைத்து நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வாதம் பெறும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை ஆண்டு சகோதரமாக ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நல்லவரே எமக்கு நன்றி ஐயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்தே வெகுவாயேலோகி ஆராதனை உமக்கே.
யெகோவாயேலோனி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. இந்த காலம் தேவ சமுத்திரம் வந்திருக்கிறோமே, நாங்கள் போய் துதித்து துதித்து போற்றி மகிழ்ந்து ஆராதிப்பதெல்லாம் ஒருவரை தான் ஐயா. எங்களுக்கு வேறு ஆண்டவன் மாறி இல்லை. நாங்கள் ஆராதிப்பதற்கு வேறு எந்த மனுஷனையும் ஆராதிக்கவில்லை. இந்த உலகத்திலே தெய்வம் என்று சொல்லப்பட்ட எந்த தேவர்களை நாங்கள் ஆராதிக்கவில்லை. எங்களுக்காக ஜீவன் கொடுத்து வரும், எங்களுக்காக அன்பு கூர்ந்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரும், எங்களுக்காக இன்று பரிந்து பேசுகிறவரும், மறுபடியும் வந்து எங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்ன இரட்சகர் இயேசு ஒருவரே. அவர் அனுப்பி கொடுத்த பிதாவாகிய தேவனை, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வேறு ஆண்டவர் மாதிரி இல்லை. உம்மை என்று நாங்கள் எங்கே போவோம்? உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? எங்களிடத்தில் குறைவு இருக்கலாம், எங்களிடத்தில் பலகீனம் இருக்கலாம், எங்கள் சோர்வு இருக்கலாம், அவிசுவாசமான சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையை சந்தித்து நாங்கள் அவிசுவாசப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை இல்லாத நிலையிலும் போயிருக்கலாம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் விரும்பினவைகளை செய்யாமல் நீர் விரும்பாதவைகளை நாங்கள் செய்திருக்கலாம் ஐயா. பவுல் சொன்னது போல, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். எனக்குள் இருக்கும் பாவம், இந்த மரண சரீரத்தை யார் என்னை விடுதலை ஆக்குவார் சொல்ல போது, ஜீவதேவனாகிய நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுவிக்க வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு, பரிசுத்தமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, மறுமடையக்கூடிய நல்ல தன்மைகள் வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு போதுமானவர். உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. கேட்டாலும் எங்களுக்கு சொல்ல தெரியாதையா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் யோசனைகள், எங்கள் சிந்தைகள், எங்கள் இரத்த நாளங்கள் எல்லாம் இயேசு என்ற வார்த்தையை தான் உச்சரிக்கவே தவிர வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனுஷனா இந்த உலகத்தில் வாழும் போது ஆண்டவரே, சில வேளைகளிலே நாங்கள் அறியாமல், சில வேளைகளிலே சூழ்நிலை நிமித்தமாய், சில வேளைகளிலே அறிந்தே உமக்கு பிரியமற்றதை சொல்லிவிடலாம், பேசிவிடலாம், நடந்து விடலாம். எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த ஆராதனைகளை பரிசுத்தப்படுத்தி முகந்த பாத்திரமாய் உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. உலகமெங்கும் அடைக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஆலயம் அடைக்கப்பட்டு போய்விட்டது, அவ்வளவுதான் என்று சொல்லி சத்து நினைக்கலாம். ஆனால் ஆலயம் திறக்கப்படும். மகிழ்ச்சியோடு, கம்பீரத்தோடு, ஆரவாரத்தோடு நாங்கள் விசுவாசத்தோடு வீட்டிலே பற்றி கொண்டு ஆராதித்தோமே, அந்த தேவ பலத்தோடு வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். இந்திய தேசத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக, கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் ஏறக்குறைய 2 நாட்களுக்கு முன்பு 74,000 பேர்
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 3000 5000 என்று பெரிய கொடுக்கிற காலகட்டத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை அது 90,000 கூட வந்திருக்கலாம் ஐயா. சுகமாகி போனவர்கள் 30,000 பேருக்கு போகிறார்கள். பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். சுகப்படுத்தவும் ஒருவரால் தான் ஆகும். தேசத்தை தொடவும் ஒருவரால் தான் ஆகும். நீர் மௌனமாயிருப்பது எங்களுக்கு ஏனென்று தெரியாது. ஜனங்கள் எல்லாம் உலகமெல்லாம் உம்முடைய சமூகத்தில் திருப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ரோடுகளிலே ஆராதிக்கிறார், ரோடுகளில் நின்று ஜெபிக்கிறார்கள், உம்மை தேடுகிறார்கள் ஐயா, தேடுகிறார்கள். இன்றைக்கு உம்மை தேடுகிறார்கள். எங்கள் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வாதையை அழித்து போட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரயாசப்படுற ஒவ்வொன்று கண்ணங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லி கைவிட்டு விட்டார்கள். அரசாங்கத்தால் முடியாது என்பதை அவர்கள் மறைமுகமாய் சொல்லிவிட்டார்கள் ஐயா. அதோடு சேர்ந்து பழகி வாழ்ந்து கொள்ளுங்கள், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அவசியம் இல்லை. நாங்கள் இயேசுவோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். நாங்கள் இயேசுவோடு வாழணும். அந்த வியாதி எங்களை விட்டு விலக்குவதற்கும் தேசத்தை விட்டு விலக்குவதற்கும் வல்லவர் நீர். ஹல்லேலூயா. அவங்க சொல்லியிருக்கணும், இந்த வைரஸுடைய ஆதிக்கம் எங்களாலும் கட்டுப்படுத்த முடியல, அவரவர்கள் அவங்கவுங்க தேவனை சார்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கன்னு சொல்ல வரவேற்கத்தக்கது. வியாதியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை சொல்லிவிட்டார்கள். நாங்கள் வியாதியோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வதற்கு வரவில்லை, இயேசுவோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழத்தான் இருக்கிறோம். நீ சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் உம்மோடு கூட வாழ விரும்புகிறோம், உம்மோடு கூட இணைந்திருக்க விரும்புகிறோம், உம்மோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விரும்புகிறோம். நீ தான் எங்களுக்கு வேண்டும். நீர் எங்களோடு இருந்தால் அந்த வைரஸ் எல்லாம் இடம் தெரியாமல் போய்விடும் நம்பிக்கை எங்களுக்கு உண்டையா. வாதைகளுக்கு விலக்கி காக்கிறவரும், நோய்களுக்கு விலக்கி காக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகி நீர் ஒருவர் எங்களுக்கு இருந்தால் போதும். எங்கள் தேசத்துக்கு நீர் வேண்டும், எங்கள் தேசத்திற்கு நீர் வேண்டும். ஒவ்வொரு எல்லையிலும் பரிசுத்த ஆவியான கிரியை செய்வீராக, மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. ஹல்லேலூயா. புலங்கலப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இருக்கட்டும். நாரார் மீதி இருப்பதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள், பொருளாதாரம், சுகபலன், ஆரோக்கியம் நாட்களில் கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரயாசங்கள் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் தளர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொன்றிலும் கிரியை செய்ய வேண்டும். நோய் பரவாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபடுமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க தேவன் தம்முடைய அற்புத வல்லமை விளங்கப்பட நாம் ஜெபடுமாக. ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த காலை வேளைக்கு துதிக்கிறோம். இம்மட்டுமாய் ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்க துதிக்கிறோம். இம்மட்டுமாய் மையப்படுத்த ஆண்டவர் மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும், சங்கீத வாசி பகுதியிலையும் ஆண்டவரே மையப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த வாரத்துக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் எங்களுக்கு பரத்திலிருந்து இப்படி தாசனை மறைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேட்டு கேட்குற ஒவ்வொரு வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அதுபடி வாழ்க்கை நடப்பதற்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே கேட்குற ஒவ்வொரு வசனங்களை ஆராய்ச்சி செய்வது செய்வீராக. அதை கீழ்ப்படி அபியாசப்படுத்த நடைமுறைப்படுத்த கர்த்தர்கள் ஒவ்வொரு கிருபை தருவதாக ஜெபிக்கிறோம். வசந்த கேட்குற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் ஆசிரியப்பீராக. எங்களை தாழ்த்திருப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை. ரட்சராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு பயப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலவெளி கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்கு நன்றி. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டதாக. நாம் வழக்கம் போல ஆராதனைகளை வாசிப்பு சங்கீத பகுதியை நாம் வாசிப்போமாக. நாம் வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 130ஆம் சங்கீதம். சங்கீதம் 130 வாசிப்பதை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். உங்களுக்கு வசனம் அதிலே வரும். அந்த சங்கீதத்திலே மொத்தம் 8 வசனங்கள் தான் இருக்கிறது. அந்த வசனங்கள் இதில் வரும், ஸ்க்ரீனில் வரும்.
நீங்களும் இணைந்து எங்களோடு கூட வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்புறம் ஸ்டீஃபன் அவர்கள் வாசிப்பார்கள், நீங்கள் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். 130 சங்கீதம், ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமேன். ஆமேன். நன்றி. ஆண்டவருக்கு பயப்படுவதாக. நான் வாசிக்கப்பட்ட அற்புதமான சங்கீதத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழி நீங்கள் வேதாம் வைத்திருந்தால் நீங்கள் சங்கீத பகுதியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஒரு சில அறிவிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். சபையில் சொல்வது போல் அறிவிப்புகள் எல்லாம் நிறைய அறிவிப்புகள் சொல்ல முடியாது. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு தளர்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு தொடங்குவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவைகள் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒன்று, நோய் தொற்று பரவிவிடக்கூடாது. ட்ரெயின் திருப்பூரில் ஸ்டேஷனில் காமிச்சாங்க. மேலேருந்து ஒரு சின்ன ஒரு கல் போட்டால் கீழே விழாது. ஜானம் ஒன்று இருக்கு. நார்த் இந்தியாவில் உள்ள எல்லாம் அங்கே ஏற்கனவே 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. வேலைக்கு வந்தவங்க 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் போகணும். பீகார்காரங்க ஒரு பக்கம் நின்றுக்கிறாங்க. வண்டி பீகார் போகிற வண்டி, அதில் ஏறக்குறைய 500 பேர் போகிறாங்க. மற்ற எல்லைக்கு ஒவ்வொரு எல்லைக்குமா போயிட்டு இருக்காங்க. போகும்போது இடைவெளி இருக்கும். உட்கார்ந்ததுக்கப்புறம் போக 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 ஆட்களை ஏறத்தான் செய்வாங்க. ஆங்காங்கே நிற்கும்போது ஏறுவார்கள், இறங்குவார்கள். என்ன நடக்க போதோ தெரியாது. அதுக்கு முன்னேற்பாடு தான் கொரோனாவோடு பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த நோய் தொற்று இன்னும் வேகமாய் பரவிடக்கூடாது. சில ஆட்கள் சொல்லும்போது, அறிஞர்கள், சில பெரிய நபர்களெல்லாம் சொல்லும்போது, ஜூன் மாதமெல்லாம் நோய் தொற்று கொடூரமாயிருக்கும். நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நான் அடிக்கடி ஜெபிக்கிறது, தமிழ்நாட்டில் பெரிய இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இதெல்லாம் சரி செய்துருவாங்க. ஜெபம் பண்ணுறோம். இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, அவரவர்கள் கிராமத்துக்கு போகும்போது பரிசோதனை செய்வதற்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் போகவும் மாட்டாங்க. கிராமங்கள், அந்த பட்டணங்களின் பகுதிகள் எல்லாம் என்ன ஆகும் என்று தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயங்கரமான ஒரு அழிவு வரும். ஆகவே அப்படி வராதபடி கர்த்தர் காப்பாராக. ஜெபம் பண்ணுவோம் தேசத்திற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போனால் உணவு பற்றாக்குறை, பஞ்ச காலங்கள் வந்துவிடக்கூடாது. இப்போது உணவு இருக்குன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உணவு நமக்கு தேவையானது. இதற்குள் விவசாயிகள் நல்ல விதைத்து பலனை அறுவடை செய்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அடிக்கடி ஜெபிப்பது, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விவசாய நிலம்தான் நமக்கு சாப்பாடு கொடுக்கும் என்பதை அரசியல்வாதிகளும் எல்லா ஜனங்களும் புரிந்து கொண்டார்கள். விவசாய நிலத்தை அழிப்பதற்கு பல திட்டங்கள் கொண்டு வந்தது. திட்டம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆகவே நாம் மனதில் வைத்து தேசத்திற்காக ஜெபிப்போம். நல்ல திட்டங்கள் வரும். எதிர்காலத்திற்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும். ஒரு மனிதன் சம்பாதிப்பதற்கு அல்லது ஒரு கூட்டம் சம்பாதிப்பதற்கு திட்டங்கள் வரக்கூடாது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, செழிக்கப்படுவதற்கு திட்டங்கள் வர வேண்டும்.
இதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, அறிவும் புத்தியுள்ள மனுஷனாலே தேசம் சீர்படும். ஆண்டவருக்கு மகிமை. நமக்கு நல்ல அறிவும் புத்தியுள்ள மனுஷன் ஆளுகைக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் கிருபை செய்ய திட்டமிடுவது, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, இவைகள் அல்லாமல் ஜனத்திற்குள் இருந்தாலும் சரி, நல்ல ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்தக்கூடிய மனதும் விருப்பமும் ஆளுகை செய்கிற நபருக்கு வேண்டும். நம்ம விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். தேசம் காக்கப்படணும்னா அப்படி தான். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. இல்லாவிட்டால் தேசத்தில் நாம் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். நாம் நம்மை காத்துக்கொள்வோம், நம்ம ஆண்டவர் சமுத்திரம் ஜெபிப்போம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவை நம்பி இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தம்முடைய ஜனத்தை இந்த சீரழிவுக்கு ஒரு நாள் ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆமாம், அந்த நம்பிக்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி செய்வதனால்தான் இன்னும் அநேக தேடி வருவாங்க பாருங்கள். கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் நல்ல வீடுகளை அமர்ந்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு 11:30க்கும் காலை 11:30 மணிக்கும் மாலை 7:30 மணிக்கும் நமக்கு ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜெபங்களிலே உங்கள் முடிந்த அளவு பங்கு பெறும்படி கேட்கிறேன். நீங்கள் எல்லாத்திலையும் பங்கு பெறுன்னு சொல்வதை விட உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் பங்கு பெறும்படி கேட்கிறனால ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெபம் நடக்குது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை தோறும் பெண்கள் ஆராதனை நடக்கும். ஆகவே வியாழக்கிழமை நீங்கள் பெண்கள் ஆராதனை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை தோறும் உங்களுக்கு அறிவிப்பெல்லாம் கொடுக்கப்பட்டு ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் உங்களுக்கு இந்த ஆராதனை வந்துவிடும். நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், மற்றவருக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஆராதியுங்கள். இதோடு இது 1.5 மணி நேரம் ஆராதனை இருக்கும். அதோடு நீங்கள் போய்விடாதபடி நல்ல வசனங்களை கேளுங்கள், வாசியுங்கள், ஜெபியுங்கள். இந்த நாட்கள் நமக்கு தேவனோடு அமர்ந்திருக்கக்கூடிய நாட்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய சொல்ல விரும்புகிறேன். நாம் கர்த்தருடைய வசனம் தியானிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வசனம் தியானிப்போம். நான் வாசித்த இந்த 130ஆம் சங்கீதத்தில் நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஒரு ஆரோகண சங்கீதம். இது பாடியது யார் என்றெல்லாம் சொல்லும்போது 15 ஆரோகண சங்கீதங்களிலே 4 சங்கீதங்கள் தாவீதினால் பாடப்பட்டது, 1 சாலமோனினாலே பாடப்பட்டது, மீதி 10 யார் பாடினார்கள் என்பதை குறித்து ஆராய்ச்சி குறிப்புகள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்றுதான் இந்த சங்கீதம். அதில் 6ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கு பயமே உண்டாவதாக. சங்கீதக்காரன் பாடின சங்கீதக்காரன் இன்னொரு வைத்து சொல்லுவோம்னு சொன்னால், படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டு வியாதியோடு அமர்ந்து தேவன் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்து அவரை துதிக்கும் கிருபையினாலே நிரப்பட்டும் என்றெல்லாம் சொல்லி காத்திருந்த ஒருவன், அவன் வியாதிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அற்புதம் செய்த ஆண்டவருக்கு அவன் மகிமைப்படுத்தி பாடிய பாடல்கள். அப்பொழுது கடந்த நாட்களில் அவன் நினைத்ததெல்லாம் சொல்லுகிறான். இரவு வரும், வந்த உடனே எல்லாரும் தூக்கி கொண்டிருப்பார்கள், இவன் உட்கார்ந்து பார்ப்பான். எப்பொழுது விடியும்? விடிஞ்சா ஆட்களுடைய சத்தங்கள், ஆட்களுடைய முகங்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் வெளிச்சமாயிரும், கொஞ்சம் மனதுக்கு அமைதலாக இருக்கும். அப்போது அவன் சொல்லுகிறான், உதாரணப்படுத்துகிறான், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறது, உமக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் எழுதுவதாய் காண்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டவதா. இந்த காலவெளி ஆண்டு சபையில் வந்திருக்கிறேன். நாம் இதில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரன். ஆமா, ஜாமக்காரனை பற்றி நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால், நமக்கு நம்முடைய பாஷை இப்போ சொன்னால் நைட் வாட்ச்மேன், இரவு காவலாளி. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. பகல் காவலாளிகள் இருக்கிறார்கள். அன்றைக்கு அரண்மனையிலே இருக்கக்கூடிய காவலாளிகள்
அவங்க காவல் கோபுரம் உண்டு. அந்த காவல் கோபுரத்தில் ஒரு ஜாமக்காரன் ஒருவன் நிற்பான். இரவு காவலாளிகளாக இருப்பாங்க. அரண்மனையை சுற்றிலும் குதிரைகளை சுற்றி வருகிறவர்கள், நகர்வலம் வருகிறவர்கள், கோட்டையிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அதில் விசேஷமாய் ஒரு உயர்ந்த ஒரு அலங்கம் கட்டப்பட்டிருக்கும். அது மேலே ஜாமக்காரன் ஒருவன் தூரத்தில் பார்த்து கொண்டே இருப்பான். அவருடைய வேலை என்ன என்று சொன்னால், எதிராளிகள் படையோடு வருகிறார்களா, யுத்தத்துக்கு வருகிறார்களா. இரவு சில நேரம் வந்து அங்கே வந்து பதிவு இருந்துருவார்கள். காலையில் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. திடீரென்று பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே எதிராளிகள் எந்த பக்கம் வரக்கூடாது என்பதற்கு கோட்டையை சுற்றிலும் அவன் பார்த்து கொண்டே இருப்பதற்கு ஜாமக்காரர் ஆங்காங்கே இருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜாமக்காரர் உயர்ந்த மதில் போல கட்டப்பட்டதான அலங்கத்தின் மீது அவன் அமர்ந்திருப்பான். ஆனால் அமர்ந்திருந்தாலும் அவன் பார்த்து கொண்டு இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்போ என்ன இருக்குன்னா, எப்பொழுது விடியும் வீட்டுக்கு போகலாம். கர்த்தருக்கு மகிமை. இந்த ராப்பொழுது என்றைக்கு விடியும் அல்லது எப்பொழுது விடியும், பகல் எப்படி வரும், சூரியன் எப்போது உதயமாவான் என்று சொல்லி அந்த விடியற் காலத்திற்காக அவன் காத்து கொண்டே இருப்பான். இந்த வாட்ச்மேன் இரவு வேலை செய்கிறவர்கள் வேலை செய்ய அப்படி சுற்றிட்டு வரும்போது வாட்ச் அடிக்கடி பார்ப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆகிருக்குது, வேறு எவ்வளோ நேரம் ஆகிருக்குது, 4 மணி ஆகிவிட்டதா, 5 மணி ஆகிவிட்டதா, 6 மணி ஆக போகுது, சரி இப்போ ஆள் நம்ம மாற்றி அமைத்து விடுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே வாட்சை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லது வால் கிளாக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கு வாட்சும் கிடையாது, வால் கிளாக்கும் கிடையாது. வெளிச்சத்தை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள், சூரியன் எப்போது உதயமாகும் என்று சொல்லி. ஒரு மனுஷன் தான் இரவு வேலையெல்லாம் செய்துவிட்டு அவனுக்கு ஒரு பொழுது விடிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அவன் அங்கே அமர்ந்திருப்பான். கர்த்தருக்கு பயமுண்டவதாக. முதல்ல ஜாமக்காரன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் ஜனங்களை எச்சரிக்கக்கூடியவன். கர்த்தருக்கு பயமுண்டவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாமக்காரன் ஜனங்களை எச்சரிக்கக்கூடியதான ஒரு மனுஷன். ஜாமக்காரன் எப்போது வைத்திருப்பார், 4 பகுதி வைத்திருப்பார்கள். காலை என்று சொன்ன இல்லை, இரவு, சாயங்காலம் என்றெல்லாம் சொல்லி வரும்போது சாயங்காலம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சாயங்காலம் ஒரு ஜாமக்காரன் இருப்பார். 9லிருந்து 12 மணி வரைக்கும் இரவு, 12 மணி முதல் 3 மணி வரை நடு இரவு, 3 மணி முதல் 6 மணி வரை விடியற்காலம். இந்த ஆட்கள் உட்கார்ந்திருக்கிற 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற ஆட்கள் எப்பொழுது விடியும் என்று காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவு ரொம்ப பனியிலும் குளிர் காற்றில் வீசிக்கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே காவல் காத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், எச்சரிக்கும் வேலையை உடையவன். ஜாமக்காரன் யாருன்னா எச்சரிக்கும் வேலையை உடையவன். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை இந்த ஜனத்திற்கு காவலாளியாக அல்லது ஜாமக்காரனாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். எதற்கு என்று சொன்னால், இந்த ஜனத்துக்கு நீ எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். துன்மார்க்கனை நோக்கி, நீ துன்மார்க்கன் தான், நீ பாவம் செய்கிறாய், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நீ அவனை எச்சரிக்க வேண்டும். அந்த துன்மார்க்கன் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் மனம் திரும்பி துன்மார்க்கத்தை விட்டு நீதிமான் என்ற வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அவன் தப்புவிக்கப்படுவான். அவன் மட்டுமல்ல, நீயும் இரத்த பழிக்கு தப்புவிக்கப்படுவாய். ஆனால் நீ அவனை சொல்லாமல் அவன் தன் துன்மார்க்கத்திலே மரித்து போய்விட்டான் என்று சொன்னான், அவனுக்கு மட்டுமல்ல அந்த இரத்தப்படி உனக்கும் உரியது என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து எச்சரிப்பதாய் காண்கிறோம். ஜாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எச்சரிக்கும் வேலை. கர்த்தருக்கு பயம் உண்டவுதான் எச்சரிக்க வேலை. இன்னொரு வைத்து சொல்ல சொன்ன, வயந்த அழகத்தின் மீது இருக்கிறான். எதிராளிகள் தூரத்தில் தீப்பந்தங்களோடு இரவு வேளையிலே காடுகள் வழியாக வருவார்கள். இவரை கோட்டை கட்டி உள்ளே இருப்பார்கள். அந்த பக்கம் காடுகளாக இருக்கும், சில வீடுகள் ஆங்காங்கே இருக்கலாம், வயல் நிலங்கள் இருக்கும். ஆனால் அங்கிருந்து வருவார்கள் தீப்பந்தங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது இவன் ஜனங்களை எச்சரிக்க ஆரம்பித்து விடுவான். இவன் எச்சரிக்க எல்லாம் அலர்ட் ஆகிடுவாங்க. கர்த்தருக்கு பயம் உண்டவதாக எல்லாம் அலர்ட் ஆகி ரொம்ப அவங்க ஆயத்தமாகி விடுவார்கள் அந்த எதிராளியை சந்திப்பதற்கு. அவர்கள் வரும் வரை இவன் தூங்கி கொண்டிருந்து அவர்கள் இந்த ஜனத்தை மேற்கொண்டு விட்டால் அந்த
ஜாமக்காரன் தான் பதில் சொல்ல வேண்டும். ஜாமக்காரன் எப்போதும் விழித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஒரு ஜாமக்காரனாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பு இருக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். எவைகளெல்லாம் விழித்திருக்க, அன்றைக்கு எதிராளியை பார்த்து தான் விழித்திருக்க வேண்டும். வாரானா வரலையான்னு பார்த்துக்க இருக்க வேண்டும். அதுதான் அவங்களுக்கு வேலை. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் விழித்திருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது, நிறைய இருக்குது. எவைகளுக்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவன் நம்ம கொடுத்த வேத வசனம் உபதேசத்தில் விழித்திருக்க வேண்டும். கள்ள உபதேசங்களுக்கு ஜனங்களை தப்பு வைக்கப்படியாய் நாம் விழித்திருக்க வேண்டும். ஜபத்திலே விழித்திருக்க வேண்டும். நமக்கு அதெல்லாம் தெரியும். சீசர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது விழித்திருங்கப்பா, 1 மணி நேரமாக ஜபம் வைக்கக்கூடாதா என்று சொல்லி விழித்திருக்கும்படியாய் சொன்னார். ஜபத்திலே விழித்திருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஒரு நிமிஷத்தில் தள்ளிட்டு போயிடுவான் சாத்தான். பரிசுத்த வாழ்வை கேடு நிறைந்ததாய் மாற்றுவதற்கு 1 நிமிடத்தில் தள்ளிட்டு போயிடும். ஆகவே பரிசுத்தத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜாமக்காரனுடைய வேலை இப்படி பல காரியங்கள் இருப்பது போல நமக்கும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா வீட்டை மறந்து எல்லாம் நடந்து ஒரு பெரிய ஒரு வேலை. ஆனால் அவனுடைய நோக்கம், அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எப்பொழுது பொழுது விடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான பாதை வழியாய் இருளில் நடந்து கொண்டிருக்கிறோம். இருள் என்பது கஷ்டம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள் செயல்படும் நேரம், பாவ கிரியைகள் நம்மை வீழ்த்துவதற்கு செயல்படும் நேரம் என்றெல்லாம் சொல்லி பல விதத்திலே இருளை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், என்றைக்கு என் வாழ்க்கையிலே பொழுது விடியும். அநேகருடைய வாழ்க்கை என்றைக்கு பொழுது விடிய போகிறதோ, கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வரும்போது அவர்கள் வார்த்தையை சொல்வார்கள், என்றைக்கு பொழுது விடிய போகிறதோ தெரியவில்லை. பகல் நேரத்தில் சொல்கிறாங்களே, இரவு நேரத்தில் சொல்கிறாங்களே என்பதை நம்ம யோசிக்கிற பொழுது விடிங்கன்னு சொல்கிறார்கள். பொருள் அப்படி அல்ல. அதோட பொருள், இதனால் வரைப்பட்ட கஷ்டங்கள், இதனால் வரைப்பட்ட கண்ணீர், இதனால் வரைப்பட்ட வேதனைகள், இவை எல்லாவற்றிற்கும் என்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வெளிச்சத்தின் நாட்கள் வரும் என்றதான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு என்றைக்கு பொழுது விடியும். இதை பாடின சங்கீதக்காரனுக்கு ஒரு நாள் பொழுது விடிந்தது. மரண கட்டுகள் நீக்கப்பட்டது, மரணத்தின் நாட்கள் குறிக்கப்பட்டது, அற்று போயிற்று. நீடித்த ஒரு காலத்தை கர்த்தர் இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்து விட்டார். மரண கட்டு நீங்கி போய்விட்டது, வியாதியினுடைய வேதனை நீங்கி போய்விட்டது. அவனுக்கு ஒரு நாள் பொழுது விடிய பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு பண்ணினார். இதைத்தான் பொழுது விடுகிறது என்று சொல்லி வேதத்திலே பல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிறோம், என்றைக்கு என் வாழ்க்கையில பொழுது விடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றைக்கு பொழுது விடியும் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கே உங்களுக்கு பொழுது விடி. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முறை ஆண்டவரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யுத்தம்னா ஜெபத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் கடந்து வந்த பாதை எல்லாம் 2 பரிவாரங்கள் இருக்கிறது, ஆடு மாடுகள், மிருக ஜீவன், ஒட்டகங்கள்லாம் இருக்கிறது. சம்பத்துகளுக்கு குறைவில்லை. மனைவிமார், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எந்த விதத்திலும் குறைவில்லை. அவன் ஆண்டு சமூகத்திலே போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? வேலைக்காரர் குறைவா? இல்லை. ஆடு மாடுகள், மிருக ஜீவன் குறைவா? இல்லை. அடுத்த என்ன? மனைவிமாறு குறைவா? 4 பேர். பிள்ளைகள் குறைவா? 13 பிள்ளைகள். 12 பையங்க, ஒரு பொண்ணு, 13 பிள்ளைகள். எந்த விதத்திலும் குறைவில்லை. தேவன் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, தேவ பிரசனமும் தேவனும் அவனோடு இருக்க அநேக முறை பேசிக் கொண்டிருக்கிறார், அதுவும் இருக்கு. ஆனால் அவன் கேட்கிறான், என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? அவன் ஆண்டவரை கேட்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னை போக விடு, உனக்கு பொழுது விடுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு பொழுது விடுகிறது.
அவன் சொன்னான், இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு வேணும், ஆசீர்வாதம் வேண்டும். அப்போ சொன்னார், பொழுது விடுகிறது, இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள், இதனால் வரை நீ கண்டதான வேதனைகள், இதனால் வரை நீ போராடின போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நீ சந்திக்க போகிறாய், மரணம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயே, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உன் சகோதரன் வருவான், உன்னை மேற்கொள்வான். நினைக்காதே, நீ அவனை மேற்கொள்ளுவாய், நீ அவனை மேற்கொண்டு விடுவாய். பொழுது வெடிகிறதுன்னு சொன்னார். அவன் பொழுது விழுந்து வீட்டுக்கு வரும்போது கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டார். ஒரு நாளில் தேவன் அவனை இஸ்ரவேல் என்று மறுபடியும் அழைத்து, இனி இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று அன்னைக்கு சொன்னது மாத்திரமல்ல, ஒரு நாளில் அவனை அழைத்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் என்று அழைப்பது அவ்வளவு மகிழ்ச்சிகரமாய் அவனை கூப்பிட்டார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருளான பாதைகள், கடினமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் ஏதோ இல்லாத ஒரு சூழ்நிலைகள், மனம் தளர்ந்த வாழ்க்கை, ஏன் வாழ்கிறோம் என்றதான பிரச்சனை நிறைந்த ஒரு சூழ்நிலைகள். கேட்குறோம், எனக்கு ஒரு பொழுது விடியாதா? இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜாமக்காரன் எதிர்பார்க்கிறானே, இன்றைக்கு எனக்கு பொழுது விடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானே, அதே போல் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பொழுது விடுகிறது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இனி இதனால் வரை கண்டதான இருளின் ஆதிக்கம் எல்லாவற்றையும் தேவன் அப்புறப்படுத்தி சமாதானத்தின் வாழ்வை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொழுது விடிய பண்ணுகிற தேவன். பொழுது விடிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கேட்கணும், பொழுது விடிந்தால் என்ன கிடைக்கும்? பொழுது விடுகிறது, எதிர்பார்த்தோம், என்னெல்லாம் கிடைக்கும்? வேதத்தில் சொல்லப்படுகிறது, பொழுது விடிந்த போது அவர் எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு பகுதி, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சீரியருடைய பிரச்சனையினாலே இஸ்ரவேல் தேசம் முற்றுகையிடப்பட்டாகிவிட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீரியர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு இஸ்ரவேல் ஜனத்தை அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். பிரச்சனை அதிகமானது. வெளியே ஒருத்தர் போக முடியல, உள்ளே யாரும் வர முடியல. சாப்பாடு, உள்ளே இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு கடைசி எல்லாம் போயிடுச்சு. பசி கொடுமை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பசி கொடுமை எல்லாம் வந்த உடனே எதெல்லாம் சாப்பிட்டாங்க? பழங்கள் சாப்பிட்டாங்க, பழங்கள்லாம் சாப்பிட்டாங்க, காய் வரைக்கும் சாப்பிட்டாங்க. துவத்து போகிற காய் கூட அவங்க சாப்பிட்டாங்க. சரி, கனி வர்க்கம் போச்சு, காய் வர்க்கங்களும் போச்சு, இருக்கிற சாப்பிடக்கூடிய இலைகளை கூட சாப்பிட்டாங்க. அவர்கள் சாப்பிட்ட விதங்களெல்லாம் சொன்னால், தீத்து ராயன் ஒரு முறை எருசலேமை முற்றுகையிட்டானா. அப்போ அது உள்ளே சாப்பாடு பஞ்சம் ஏற்பட்டது, சாப்பாடு கிடைக்கல. ரோம ராயன் அவன், சீசர், அவன் முற்றுகையிட்ட உடனே உள்ளே பஞ்சம், சாப்பாடு இல்லை. என்ன செய்தாங்க அப்படின்னா, தோல் இருக்குதுல்ல, செருப்பு, தோல் செருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சு சாப்பிட்ருக்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சட்டியில் போட்டு அவங்க தீ வச்சு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தோல் செருப்பை, தோலாக இருக்கிற எல்லாத்தையும் துருத்தி, தோல் இருக்கிற எல்லாவற்றையும் வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. இது போனதுக்கப்புறம் தான் அவன் கண்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்க்க ஆரம்பிச்சது. பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டுருக்கிறார்கள். அதே நிலைமை இங்கே நடந்தது. பஞ்சத்தின் கொடூரம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ராஜா அரண்மனை அந்த அலங்கத்தில் வந்து கொண்டிருக்கிறான். அங்கே சீரியர் பாலை மிளகு என்ன செய்வேன்னு தெரியவில்லை. அலங்கத்தில் வரும்போது 2 பெண்கள் கேட்டாங்க, ஐயா நீதி செய்யுங்க. அங்கே நான் என்னம்மா நீதி செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்?
ராஜ்யத்தில் கஜானா இருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா நான் எல்லாம் கொடுத்துருப்பேனே. நிலைமை பரிதாபமாக இருக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் எங்களை கொடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீதி மட்டும் செய்யுங்க, நியாயம் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள். நாங்கள் 2 ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். பசி கொடுமை. இன்றைக்கு ஆளுக்கு ஒரு பையங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி உன் பையனை சாப்பிடுவோம், நாளைக்கு என் பையனை சாப்பிடுவோம். நாங்கள் 2 ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். நேற்று அந்த பையனை கொண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கு பசிக்கு உன் பையனை கொண்டு வான்னு சொன்ன உடனே ஒழிச்சு வச்சுட்டா. இது நியாயமா? எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவன் சட்டை கிழித்து கதறிடான், கத்தருக்கு வாய் மாட்டவதா. ஆனால் அங்கே தீர்க்கதரிசி எலியா இருந்தான். அவன் சொன்னான், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுவது, எலியா அவர் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறேன். நாளைக்கு இந்நேரத்தில், நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்ச உடனே இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். இதை சொல்கிறான். இதுக்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. ஒரு கழுதை தலைங்க, ஒரு மிருகத்தினுடைய கழுதை தலை. கழுதைக்கு எவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, பசினாலே சொன்னால் கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுறது இன்னும் சுத்தமானதை அள்ளி போடுவாங்க, குப்பையும் இருக்கிறத அள்ளி போட்டுருவாங்க. அது தேவையானதை எடுத்துக்கணும், குப்பையை விட்டுரும். குப்பையாக இருக்கிற கூடியதான அந்த பயிர் 5 வெள்ளிக்காசு. அது எவ்வளோ வாங்க? கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு. இப்போ நாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், கார்படி அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 400 கிராம் இருக்கும். அங்கே போடுறது குப்பையோடு இருக்கும். குப்பை ஒரு 100 கிராம் வச்சுக்கணும், 300 கிராம் தான் இருக்கும். அதனுடைய விலை எவ்வளவு? 5 வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாள் சம்பளம். அன்றைக்கு ஒரு வெள்ளிக்காசு எத்தனை நாள் சம்பளம் தெரியாது. ஆனால் உதாரணத்துக்கு ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாள் சம்பளம் 5 வெள்ளிக்காசுனா இன்றைக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? குறைஞ்சபட்சம் 500 ரூபாய், 2500 ரூபாய். 400 கிராம் குப்பையாக இருக்கக்கூடியதான அந்த பயிர் 2500 ரூபாய். கழுத தலை எவ்வளவு நினைக்கிறீங்க? அது சொல்கிறது 80 வெள்ளிக்காசு. அப்படி சொன்னால் 8 40, 80 வெள்ளிக்காசுன்னா 40,000. ஒரு கழுத தலை 40,000 ரூபா. யோசனை பண்ணி பாருங்க, கொடூரமான பஞ்சம். அந்த நிலைமையில் தான் சொல்கிறான், நாளைக்கு நீங்கள் போகும்போது ஒரு சேக்கல், ஒரு மரக்கால் கோதுமை. ஒரு மரக்கால்னா ஏறக்குறைய ஒரு 6 படியாவது இருக்கும். ஒரு மரக்கால்ங்கிறது 6 படி கோதுமை. 2 மரக்கால் வார்கோதுமை ஏறக்குறைய 12 படி. மரக்கால் கோதுமை எவ்வளோவா? ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வந்து ஒரு சேக்கலுக்கும். ஒன்று டபுள் பங்கு ஒரு சேக்கல், ஒன்று 1 பங்கு ஒரு சேக்கல். சுலபமாக கிடைக்கும். ஆனால் முந்தின இரவு எப்படி இருக்குது? எல்லாம் கஷ்டம், பசி, பட்டினி. அன்றைக்கு தான் அவன் கேட்டுட்டு நிற்கிறான், என்ன செய்வேன்னு தெரியலை. பிள்ளையை சாப்பிட்ருக்குறாங்க முந்தின நாள் தான். அவ்வளோ கொடூரமான பசி. தேசத்திலே என்றைக்கு பொழுது விடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் கிருபை செய்வார் நினைத்தார்கள். தேவன் அவர்களுக்கு பொழுது விடியப்படினார். எப்படி செய்தார்னு சொன்னால், அந்த சீரியர்களுக்கு தேவன் ஒரு பயத்தை உண்டு பண்ணினார். பயத்தை உண்டு, இரவு வேளையில் பயத்தை உண்டு பண்ணினார். போட்டுட்டு பறந்துட்டானுங்க. எல்லாம் தட்டு முட்டு ஜாமான் கழுதை குளிரை எல்லாம் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிற கொண்டு வந்த சாப்பாடு கொண்டு வந்த எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான சீரியர்கள் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்ததான கோதுமை மாவு எல்லாம் அங்கே இருக்குது. போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. குஷ்டரோகி நினைத்தாங்க, நாம் இங்கே இருந்தாலும் செத்து போவோம், அங்கே போனாலும் செத்துருவோம், போவோம் அங்கே போய் பிச்சை கேட்டாவது சாப்பிட்டுக்கலாம் ஐயா அப்படின்னு போனால் ஒருத்தருமே இல்லை. ஒவ்வொரு கூடாரமாக போனானுங்க, இருக்கிறவரை சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு நாட்டுக்குள்ளே வந்து தேசத்துக்குள்ளே வந்து சொன்னாங்க, ஐயா ஒருத்தருமே இல்லை அங்கே போங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க டெஸ்ட் பண்ண 4 பேர் அனுப்புனாங்க. அவங்க வந்து சொன்ன உடனே மக்கள் கூட்டமாக போவாங்க. அன்றைக்கு வெளியே வியாபாரம் நடக்குது. ஒரு மரக்கால்
ஒரு வெள்ளி ஒரு அவன் சொல்கிறான் 5 வெள்ளி காசு, 2 மரக்கால் 5 வெள்ளி காசு, இதெல்லாம் சொல்லி 50 வெள்ளி காசுன்னு சொல்லி அவன் விற்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படாததாக பொழுது விடிந்தது. அந்த தேசத்தினுடைய பொருளாதார சீர்குலைவு மாறி போய்விட்டது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்றைக்கு ஆண்ட சகோதரர் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார தேவைகளோடு இருக்கிற நமக்கு கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இந்த நாட்களிலே இந்த தேசத்தில் ஏற்பட்டதான காரியங்களிலே என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வேலை செய்து பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும், வேலை இல்லாமல் பொருளாதாரம் இல்லை, பல கடினமான சூழ்நிலை வழியாய் போய் என்னைக்கு பொழுது விடியும் என்று கேட்கிறோமே, கர்த்தர் பொழுது விடிய பண்ணுவார். ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னாங்க, நம்முடைய தேசத்திலே பொருளாதார சீர்குலைவு, தேசத்தில் பொருளாதார நஷ்டங்கள், பொருளாதாரம் இல்லை என்றதான சூழ்நிலைக்கு தேசம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆனாலும் நம்முடைய தேசத்திற்கும் தேவன் ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருப்பாரா? சில தலைப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, விடியலை நோக்கி. கர்த்தருக்கு பயப்படாததாக. சில புத்தகம்லாம் எழுதப்பட்டிருக்கு, விடியலை நோக்கி. பொழுது விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படாததாக. நம்முடைய வாழ்க்கையில் பொழுது விடிந்து சொன்னால் இது நாள் வரை நம் பட்ட கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, பொருளாதார குறைவு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்க வல்லமை இல்லவர் என்பதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொழுது விடியும். பொழுது விடியும் என்று சொன்னால் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய இருக்கு. 2 சொல்லி முடிக்க விரும்பும். பொழுது விடியும் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். ஆச்சரியப்படும்படியான உயர்வு வரும். கர்த்தருக்கு பயப்படாததாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலுக்கு விரோதமாக எழுதப்பட்டதான கையெழுத்து, ஆண்டவரை தவிர வேறு யாரையும் ஆராதிப்பதில்லை. பலகனி திறப்பான், 3 வேளையும் போய் ஜெபம் பண்ண உட்காந்துருவான். காலையில், மதியம், இரவு அப்படின்னு பிரித்து வைத்த நேரங்களில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்தி சந்தி மத்தியான வேலை என்பது போல அவன் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுவான். இதை கண்ட பொறாமைப்பட்டதான நபர்கள் ஆண்டவரை பற்றிய காரியங்களிலே தவிர இவனை வேறு எதிலும் குற்றம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி மாறாத பிரமாணத்தை எழுதி வைத்தார்கள். தானியேலுக்காகவே கொண்டு வரப்பட்டது. ராஜாவுக்கு தெரிந்திருந்தாலும் வேறு வழி இல்லை, சூழ்நிலை நமக்கு தெரியும். அவனை சிங்கக்கவியில போட்டார்கள். இரவு தான் கொண்டு போட்டாங்க. சாயங்கால வேளையிலே அவனை சிங்கக்கவியிலே போடும்படியாய் கொண்டு போகிறார்கள். சிங்கக்கவியிலே தள்ளிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தள்ளிவிட கீழே விழுந்துட்டான். உள்ள விழுந்தான். எல்லாம் நினைத்தார்கள் தானியேலுடைய கதை முடிந்து போனது என்று சொல்லி. கர்த்தருக்கு பயப்படாததாக. தானியேல் காத்திருந்தான். எப்பொழுது பொழுது விடியும். ஆமா, ஏன்னு சொன்னால் தேவன் அவனை காக்கும்படி அந்த சிங்கங்களின் வாயெல்லாம் கட்டிவிட்டார். தூதன் ஒருவன் வந்தான், எல்லா வாயும் கட்டிட்டான். ஒருவன் காத்திருக்கிறான், எப்பொழுது பொழுது விடியும் சிங்க கவிக்கு போகணும்னு. இரவெல்லாம் தூக்கம் இல்லை ராஜாவுக்கு. அவன் நேரம் வந்தான். காலையில் அதிகாலையில் எழுந்துட்டான். பொழுது விடியாத நிலையில் அதிகாலையில் இருந்து அந்த சிங்க கவியின் பக்கம் வந்து உட்கார்ந்து அவனை நோக்கி போயிட்டான். தானியேலே, தாசனாகிய தானியேலே, கர்த்தருக்கு பயப்படாததாக. தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? சத்தம் வருமா வராதான்னு நமக்கு இல்லை. ஆனால் உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவித்தார், சிங்கங்களின் வாயை கட்டி என்னை தப்புவித்தார்னு சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம். அவனை மேலே தூக்கினான். இருக்கிற பதவி விட இன்னொரு உயர்ந்த பதவி. இவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டான். பொழுது விடிந்தான். விரோதமாக எழும்பினவருக்கு முற்றுப்புள்ளியும் நமக்கு தேவன் உயர்வையும் கட்டளையிடுவார் என்பதை அறிந்து கொள்வோமா? என்றைக்கு பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருக்கிறீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்வை வைத்திருக்கிறார். என்றைக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் பொழுது விடியும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை இல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம், இதுங்களா? ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக. பொழுது விடியும். அப்படியே வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்போம், ஆண்டவர் எனக்கு எங்கே பொழுது விடுகிறது ஐயா? ஆண்டவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது மகனே, மகளே, பொழுது விடுகிறது.
உன் தேவைகள் சந்திக்கப்படும். இதனால் வரை காணாத அற்புதத்தை பொருளாதாரத்தில் காணப்போகிறீங்க. இதனால் வரை காணாத ஒரு உயர்வு மேன்மையும் ஆச்சரியமாய் உங்களை தான் தேடி வரும். கர்த்தருக்கு பயப்படாததாக அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பலர் முயற்சிக்கலாம். பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு தன்பது போல அந்த உயர்வு உங்களை தவிர யாருக்கு போகாது. பொழுது விடுகிறது. கர்த்தருக்கு பயப்படாததாக. வேதத்தில் இன்னும் நிறைய இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுமந்ததற்கு புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போய் அங்கே போய் பார்த்தா செங்கடல். என்னடா செங்கடல் வந்துட்டு ஆண்டு சரியாக தான் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது பின்னாலே பார்த்தா இவர்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்து விட்டாங்க. 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி அந்த எல்லையில் வந்திருக்கும் போது 3 நாள் கழித்து தான் பார்வோனுக்கே புத்தி வந்தது. இவெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களோ, மறுபடியும் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி ரதங்களோடு அடித்து நொறுக்கி வந்துருக்கு. இவங்க நடந்து வந்தாங்க 3 நாள். அவன் ரதத்தோடு ஒரே நாளில் வந்துடுவான். நடைப்பயணம் என்பது வேறு, அது இவங்க கூட்டம் ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க 3 நாள். அவர் ரதத்திலே பல ஆயிரக்கணக்கான வீரர்களோடு வந்து கொண்டிருக்கிறார். போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரே நாளில் இந்த எல்லைக்கு வருவதற்கு எல்லாம் வந்துட்டான். சத்தத்தை கேட்டால் கலங்கினார்கள். எல்லா நினைச்சார்கள் இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது. மறுபடியும் ஒன்று அடிமைத்தனம், இல்லாவிட்டால் வனாந்தரத்திலே மரணம். என்ன செய்வதென்று யோசித்து கலங்கினார்கள். மோசையிட்டு சண்டையும் போட்டாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நீ ஏன் கலை கொண்டிருக்கிறாய்? கர்த்தருக்கு பயப்படாததாக. எந்த பக்கம் போக முடியாது, அது எனக்கு தெரியும். இந்த ஜனங்கள் ஓடி போக முடியாது. நான் தப்புவிக்க வழியை சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பொழுது விடியும் அப்படி சொல்லிவிட்டு அவன் சொன்னான். அவ விடியற் காலத்தில் காத்திருந்தான். கர்த்தர் அதிகாலையில் சொன்னார், கையை கோலை நீட்டினார். அவன் விடியற் காலத்திலே நீட்டின போது காற்று செங்கடலை 2ஆய் பிளந்து ஒரு பாதை உண்டு பண்ணி ஜனங்கள் தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பொழுது விடிந்தது. விடியற் காலத்திலே நடந்த சம்பவம் அது. கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, பாடல் என்ன, பயங்கர சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பொழுது விடியும் என்பதை மாத்திரம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொழுது விடுகிறது. ஆண்டவரே யாக்கோபா சொன்னார், எப்பா பொழுது விடுகிறது. அர்த்தம் அவனுக்கு தெரியலை, புரியலை. அவர் போக வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு நாட்டில் யாருக்கு கண்ணுக்கு தெரிய மறைஞ்சு போயிடுவார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சொல்ல விரும்பினது, யாக்கோபே பொழுது விடுகிறது. நான் போட்டுமா, உனக்கு இதனால் வரை நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேற்றப்பட்டு விட்டது. உனக்கு எல்லாம் செய்து கொடுத்துட்டேன், இனி என்னை விட்டு நான் போயிடுறேன். இல்லை போக மாட்டேன், எனக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் பிடிச்சிருந்தான். கர்த்தர் அதை உணர்த்தி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெரியாதது போல இருக்கலாம், பொழுது விடிந்ததுதான் இல்லையா என்றதான கலக்கத்தோடு இருக்கலாம். தேவன் சில அடையாளங்களை காட்டி பொழுது விடிந்தது என்பதை காட்டுவாரா. கர்த்தருக்கு பயன்பட்டதா. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே நடந்தது. கடைசி காலகட்டத்தில் விருந்து கொடுத்தார். அதோடு அவரை கைது பண்ணினார்கள். ஜெபித்தார், கெர்சவேலை ஜெபித்தார். அடித்தார்கள், நொறுக்கினார்கள், அலக்களித்தார்கள். பயங்கர பிரச்சனை. அவர் பட்ட உபத்திரவம், அதாவது உபத்திரவத்தின் உச்சகட்டம் அது. அதோடு முடிந்தது என்றுதான் நினைத்தார்கள். 3ஆம் நாளிலே அவர் சொன்னார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து எப்போது தெரியாது. ஆனால் பொழுது விடிந்த போது இயேசு உயிரோடு எழும்பி ஜனங்களுக்கு காட்சி கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. பொழுது விடிந்த போது உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் எப்படித்தான் ஒரு பொழுது விடியும், நம்ம எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி அவரோடு செல்வம் என்ற நம்பிக்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகளும் முடிஞ்சு போகும். ஒரு நாள் நமக்கு பொழுது விடியும். இன்னொன்று, உலகத்தில் இருக்கக்கூடிய காலத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் அவர் முறியடித்து விட்டு பொழுது விடிய பண்ணி மகிழ்ச்சியினால் இடை கட்டி நம்மை நடத்த வல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு விடுதல் சொன்னார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் கலங்கினார்கள், பயந்தார்கள். எல்லாம் வீட்டை பூட்டிட்டு இருந்தாங்க. 11 பேரும் வீட்டை பூட்டிட்டு இருந்தாங்க.
இயேசு கிறிஸ்து டக்குன்னு உள்ளே வந்துடுவார், சமாதானம் அப்படிம்பாரு. ஆனாலும் அவங்களுக்கு பயம் தாங்க முடியல, கலக்கி தான் இருந்தாங்க, யோசித்தார்கள். உயிர்த்தெழுந்து விட்டார், காட்சி கொடுக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் பின்மாற்றமாக போயிட்டாங்க ஒரு குரூப். அப்படி போனவங்களாம் இதெல்லாம் மாறி மாறி நடக்குது. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைனார், பொழுது விடிய பண்ணினார், கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்தாவின் வல்லமை அந்த காலவேளை அவர் மீது, பொழுது விடிந்த போது அவர் மீது வந்து விழுந்தது. கர்த்தருக்கு பயப்பட்டதாக எல்லாம் சொன்னாங்க. குடிச்சிட்டு பேசுகிறாங்கப்பா, இவங்க ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை ஆயிடுச்சு. ஆமாம், அப்போ 2ஆம் அதிகாரம் சொல்லுவாங்க, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை ஆயிற்று. ஆமாம், அவன் சொல்லுகிறான், எங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரோடு கூட ஊழியம் செய்தோம், அவரோடு கூட அற்புத அடையாளங்களை செய்தோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், நாங்கள் கலகின்றது உண்மைதான். இனி எங்கள் எதிர்காலமே எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை ஆயிற்று, இனி எங்களுக்கு பொழுது விடிந்த காலம்தான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக யாரும் எங்களை அசைக்க முடியாது, நாங்கள் இனி தேசத்தை அசைப்போம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச கூடமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கமும் நெருக்கமும் பயமும் யோசனைகளும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது ஒரு நாள் வரும். திடீரென்று ஆலயங்கள்லாம் திறக்க முடியாது, பூஜை செய்வதற்கு இந்து கோயில்கள் மட்டும்தான் திறக்கப்படும் சொல்லி ஒரு சட்டம் வந்ததுன்னா என்ன பண்ணும்? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அப்படி வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, நமக்கு பொழுது விடியும், இன்னொருவனுக்கு ராக்காலமாய் ஆகிவிடும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக நமக்கு பொழுது விடியும், நாம் நிற்போம், நாம் சொல்லுவோம் பொழுது விடுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நமக்கு பொழுது விடிய பண்ணுவார் அவர். ஆமாம், எவைகளுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, நமக்கு ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார், நிச்சயமாகவே செய்வார். ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோமே, கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம், ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக பொழுது விடுகிறது என்பதை மாற்றும் மனதில் பதித்து வைத்துக் கொள்வோமாக. கண்களை நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, பொழுது விடியட்டும், நமக்கு ஒரு பொழுது விடிவு ஒன்று வைத்திருக்கிறார், நிச்சயமாகவே நமக்கு உண்டு. பொழுது விடியும் போது பொருளாதாரம் உயர்வும், பொழுது விடியும் போது நமக்கு உயர்வும், பொழுது விடியும் போது சத்ருவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும், பொழுது விடியும் போது ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையான மறுரூப வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே, நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே, தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவாம், தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவான், இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன், இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன், நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன், என் இன்ப துன்ப நேரம் நான்
நடத்துவார். இவரே நல்ல நேசன், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஜாமக்காரன் எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்திருப்பது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனமாய் இருக்கிற நீங்கள் எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரும், பொழுது விடியும் என்று ஏங்கி தவிக்கிறோமே, பொழுது விடியும், பொழுது விடியும், பொழுது விடியும். உங்கள் தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திப்பார். பொழுது விடியும் போது ஆச்சரியப்படும்படியான காரியம் நடக்கும். பொழுது விடியும் போது ஆச்சரியமான உயர்வு இருக்கும். பொழுது விடியும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு தோற்றுவிப்பதை காண முடியும். பொழுது விடியும் போது தோல்வியின் அனுபவங்கள், மறைந்திருந்த அனுபவங்கள், ஆண்டவரை மறுதலித்த அனுபவங்கள் எல்லாம் மாறி வெற்றியுள்ள வாழ்க்கையின் அனுபவங்கள் வரும். ஆவிக்குரிய முன்னேற்றங்களின் அனுபவங்கள் வரும். ஹல்லேலூயா, நிச்சயமாகவே வரும். தைரியமாக இருங்கள். உங்களுக்கு பொழுது விடியும் நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. இதனால் வரை நீங்கள் நடந்து வந்த பாதையின் இருளான அனுபவங்கள் எல்லாம் மாறும். இருளான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். பொழுது விடுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையே அதுதான், பொழுது விடுகிறது. யாக்கோபே, பொழுது விடுகிறது. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டு சொல்றார், மகனே மகளே, பொழுது விடுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு எல்லாம் செய்து வைத்து விட்டேன், நீ தைரியமாய் போகும், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தவன் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த கால வேளைக்காக நன்றி. ஜாமக்காரன் ஆண்டவரை எப்பொழுது விடியும் என்று காத்திருப்பது போல தெய்வ ஜனங்களாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் என்றைக்கு பொழுது விடியும், என்றைக்கு இந்த கஷ்டம் தீரும், என்றைக்கு இந்த வியாதியின் கூறுகள் நீங்கி போகும், என்றைக்கு என் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் வரும், என்றைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவருக்காய் வாழக்கூடிய தைரியமான வாழ்க்கை வரும் என்றெல்லாம் கேள்விகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொழுது விடியேற்றும், பொழுது விடியேற்றும். ஒரு உயர்வு மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கண்டடைந்து கொள்ளட்டும். ஆச்சரியமான அனுபவங்கள் அடைந்து கொள்ளட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. நாமத்தை உயர்த்தும். நீர் மகிமைப்படும். இந்த தேசத்திற்கு ஒரு பொழுது விடிய வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. அதையே எங்களுக்கு காண உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், பொழுது விடியும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் மீண்டும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதா, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.